ஸோ பாருங்க. ஸோ பார்த்தீங்களா, உடச்சி சுக்குநூறாக போச்சு. இது அப்படியே சும்மா கல் மாதிரி நின்றுச்சு. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சட்டிங்க எல்லாமே. அவ்வளோ ஈஸியாக கிராக் ஆகாது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த பருப்பு கடையிற பருப்பு சட்டி, அதாவது கீரை சட்டி, பருப்பு சட்டின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கீரை கடையிற பருப்பு சட்டிக்கு வந்து உள்ளுக்குள்ளே கல் பதிச்சு கொடுப்பாங்க. இந்த கல் பதிக்கும் போது பிரச்சனைகள் என்ன வருதுன்னா, நம்ம மத்து வச்சு கடையும் போது அந்த கல் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டோட வந்து மிக்ஸ் ஆகும்போது அது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இதை எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னா, இந்த மண்ணிலேயே இந்த மாதிரியான சின்ன 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 உள்ளுக்குள்ளே இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்படி கொடுக்கறதுனால நம்மளுக்கு டக்குன்னு கீரை வந்து நம்மளுக்கு கடைஞ்சிட முடியும். இந்த கீரை கடையிறதுக்கு மட்டும்தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் நீங்கள் எல்லா குழம்பும் வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கும் போது தக்காளிலாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படி மசிஞ்சு அப்படி தோல் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்தளவுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லா விதமான குழம்பும் இதை நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய இந்த சட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ராஷ் குக்வர்ஸில் அவைலபிளாக இருக்குது.